ப்ரொடியூசர் கிட்ட இருக்கிற ஒரு படம் எப்படி அட் அ டைம்ல சொன்ன நேரத்துக்கு உலகம் ஃபுல்லா கரெக்டா ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிற ஒரு டீடைல் இன்ஃபர்மேஷன் வீடியோ தான் இந்த வீடியோ. வணக்கம், நான் ஆனந்த். நம்மள நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்கலாம். ஃபர்ஸ்ட் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஃபிலிம் ரோல் அப்படிங்கிறப்ப ப்ரொடியூசர் வந்து நிறைய காப்பீஸ் எல்லாம் வச்சு டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட கொடுத்துருவாங்க. டிஸ்ட்ரிபியூட்டர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஃபிலிம் ரீலை வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் அனுப்புவாங்க. லாரியில, பஸ்ல, ட்ரெயின்ல, இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துக்குமே படத்தோட அந்த ரீல் ரீல் அஞ்சு அஞ்சு ரீல் 6 ரீல் இருக்கும். அந்த ரீலை வந்து அனுப்பிவிடுவாங்க. ஒவ்வொரு இதுக்கும் போய் அந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய பெரிய தியேட்டர்ல ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆகி அப்புறம் வந்து டயர் 2 சிட்டிஸ், டயர் 3க்குலாம் போகும். ஃபர்ஸ்ட் ஏ சென்டர்னா அந்த நகரத்தோட ஒரு மைய பகுதியில் இருக்கிற சிட்டிஸ். திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய மெயினான தியேட்டர்ஸ் ராமுத்ராம் சினிமாஸ், டிவிபி, அந்த பிஎஸ்எஸ் மல்டிபிளெக்ஸ், இந்த மாதிரியான பெருநகரங்களுக்கு மட்டும் போகும். அப்புறம் வந்து அதுல இருந்து பக்கத்துல கூடிய சங்கரன் கோயிலுக்கோ, ஆலங்குளத்துக்கோ, வள்ளியூருக்கோ, இப்படின்னு சொல்லி படத்தை அந்த இது வந்து கொஞ்ச நாள் ஓடிட்டு செகண்ட் ரிலீஸா மெயினான சிட்டிஸ்ல தான் படம் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு ரிலீஸ் ஆகும். அப்புறம் ஒரு 10-15 நாளுக்கு அப்புறம் தான் அந்த டயர் 2 சிட்டிஸ்ல பி சென்டர் அண்ட் சி சென்டர் எல்லாம் ரிலீஸ் ஆகும். இதுதான் இதுக்கு முன்னாடி நடந்த ப்ராசஸ். ஆனா இப்ப பாத்தீங்க அப்படின்னா சென்னையில ரிலீஸ் ஆகிற அந்த படத்தோட டேட்டும் டைமும் அதே நேரத்துல பிரான்ஸ்லயோ, இங்கேயோ, ஜப்பான்லயோ, இல்ல கேரளா, ஆந்திரா, இப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலயுமே சொன்ன மாதிரி இப்ப ஜூன் 5ஆம் தேதி பரிமளா அண்ட் கோ படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா இந்த பரிமளா அண்ட் கோ வந்து சொன்ன மாதிரி அந்த ஜூன் 5ல காலையில 9 மணிக்கோ கரெக்டா ரிலீஸ் ஆயிருது. இது எப்படி பண்றாங்க அப்படின்னா, ஒரு படம் வந்து ப்ராப்பரா ஷூட் பண்றாங்க, ப்ரீ ப்ரொடக்ஷன் முடியுது, அப்புறம் ஷூட் பண்றாங்க. ஷூட் பண்ணதுக்கு அப்புறம் படத்தோட எடிட் ஒர்க் போகுது, படத்தோட மியூசிக் ஸ்கோரு, ஆர்ஆர் போகுது, அப்புறம் படத்தோட டப்பிங் ஒர்க் எல்லாம் முடிஞ்சு கம்ப்ளீட்டா ஒரு படம் வந்து கம்ப்ளீட் பண்ணி சென்சாருக்கு அனுப்புறாங்க. படத்துக்கு சென்சாரும் கிடைச்சிருச்சு. கிடைச்சதுக்கு அப்புறம் இந்த படத்தை வந்து அந்த ப்ரொடியூசரே சம்டைம்ஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட்டரா மாறி எல்லா தியேட்டருக்கும் விநியோகம் பண்ணுவாரு. இல்லையா ஏதாவது டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட படத்தை கொடுத்து இந்த படத்தை நீங்க பாருங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்து அவங்க இது பண்ணுவாங்க. ஒரு பெரிய நடிகர்கள் படம், ரஜினிகாந்த், விஜய், அஜித், இந்த படங்களுக்குலாம் பெருசா வந்து இதே கிடையாது. படத்தை பார்த்து படம் வந்து நல்லா இருக்குமா நல்லா இருக்கான்னு இல்லை, படம் வந்து நடிச்சிருக்காங்க, படம் ரிலீஸ் ஆக போகுதுனாலே அந்த படத்துக்கு இவ்வளவு அமௌண்ட் கொடுத்து வாங்கிடுவாங்க. அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து தியேட்டருக்கு படத்தை கொடுப்பாரு. இவங்க எப்படி இந்த படத்தை கொடுப்பாங்க அப்படின்னா, இப்ப எல்லாமே டிஜிட்டல் ஃபார்மேட் வந்துருச்சு. அதாவது ப்ரொடியூசர் கிட்ட இருக்கிற அந்த படத்தை வந்து டிசிபின்னு மாத்துவாங்க. அதாவது டிஜிட்டல் சினிமா பேக்கேஜ் அப்படிங்கிற அந்த ஃபார்மேட்டுக்கு ஃபைலை கன்வெர்ட் பண்ணி இந்த ஃபைலை வந்து கியூபு கிட்ட கொடுத்துருவாங்க. கியூபுங்கிறது ஒரு ஒரு இன்டர்நேஷனல் ஒரு மீடியான்னு வச்சுக்கோங்களேன். இவங்க கிட்ட கொடுத்துருவாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்ப எந்தெந்த தியேட்டர்ஸ்லாம் இந்த படம் எங்களுக்கு வேணும்னு சொல்லி டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்ட அக்ரிமெண்ட் போட்டு அவங்களோட அக்ரிமெண்ட்டை கன்ஃபார்ம் பண்றாங்களோ அவங்களுக்கு வந்து அந்த டைம்ல ஒரு தியேட்டர் வந்து ப்ரொடியூசர் கிட்டயோ இல்ல டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்டயோ எனக்கு வந்து இப்ப ஜூன் 5ல இருந்து நெக்ஸ்ட் ஜூன் 14 வரைக்கும் ஒரு 1 வீக் கேப் எனக்கு வேணும், இல்ல ஜூன் 10 வரைக்கும் எனக்கு வந்து இந்த படம் வந்து என் தியேட்டர்ல ரிலீஸ் பண்ண போறோம், அதுக்கப்புறம் இந்த படத்தோட ஆடியன்ஸோட கூட்டத்தை பொறுத்து நான் இந்த ஷோ வேணும்னா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன், இல்லைன்னா குறைச்சிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அக்ரிமெண்ட் போடுவாங்க ஒரு வாரத்துக்கு. இப்படி போடுறப்ப அந்த டிசிபி ஃபைலை வந்து நெட்வொர்க் நெட் மூலியமா அவங்க அனுப்பிடுவாங்க. இவங்ககிட்டயுமே ரிசீவிங் நெட் வச்சிருப்பாங்க. அந்த டிசிபி ஃபைல ரிசீவ் பண்றதுக்கான நெட்வொர்க் இருக்கும். இதை ஓபன் பண்ணிட முடியாது. இப்ப டிசிபி ஃபைல் இருந்தாலே எல்லாரும் ஓபன் பண்ணிடலாமான்னு கேட்டா முடியாது. அதுக்குன்னு ஒரு பாஸ்வேர்ட் இருக்கு. அது வந்து KDMங்கிறாங்க, கீ டிஜிட்டல் மெசேஜ், கீ டெலிவரி மெசேஜ் அப்படிங்கிறாங்க. இந்த பாஸ்வேர்ட் கிடைச்சா மட்டும்தான் அவங்ககிட்ட ஃபைலே இருந்தாலும் கூட அந்த டிசிபி ஃபைல் இருக்கு. இப்போ வந்து ஜனநாயகன் படம் வந்து எல்லா தியேட்டரும் வந்துருச்சு வச்சுக்கோங்க, அவங்க அந்த கியூப்ல இருந்து அந்த அந்த கீவேர்டை வந்து அவங்க எல்லா தியேட்டருக்கும் கொடுத்தா மட்டும்தான் அவங்களால படத்தை டெலிகாஸ்ட் பண்ண முடியும், அந்த தியேட்டர்ல படத்தை வந்து ஸ்கிரீனிங் பண்ண முடியும். அப்படி இல்லாம முடியாது. அது மாதிரி இது கரெக்டா ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இருக்கு. இப்போ வந்து நம்ம மல்டிபிளெக்ஸஸ் எல்லாம் போறோம் அப்படின்னா ஸ்கிரீன் 1ல ஒரு படம் ஓடுது, ஸ்கிரீன் 2ல வேற ஒரு படம் ஓடுது அப்படிங்கிறாங்களே, இது எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா. கியூப்ல சொல்லியிருப்பாங்க ஸ்கிரீன் 1க்கு தான் நாங்க இந்த படத்தை கேட்கிறோம், ஸ்கிரீன் 2க்கு இந்த படம் அப்படிங்கிற மாதிரி இருக்குமா. இது எல்லாமே கியூபுக்கு கரெக்டா தெரியுமா. இதனால சொன்ன நேரத்துக்கு சொன்ன டைம்ல எந்தவித டிலேயும் இல்லாம ஒரு படத்தை ஆடியன்ஸோட பார்வைக்கு கியூபால கொண்டு போக முடியுமா. அதனாலதான்
அது மாதிரி இப்போ முதலாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு படத்துல வந்து ஏதாவது ஒரு காட்சிகள் வந்து நீக்கணும் அப்படின்னா அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்லாம் போய் அந்தந்த நியர்பைல இருக்க சிட்டிஸ்ல போய் அந்த ரீலை வெட்டி தூக்குவாங்க. இது ஃபர்ஸ்ட் நடந்திருக்கு. இப்போ அப்படி கிடையாது. கியூபு கிட்ட போய் இந்த சீனை மட்டும் எங்களுக்கு கட் பண்ணணும்னு சொல்லி கட் பண்ணிட்டோம்னா இப்போ வந்து காலைல ஒரு 2 மணி ஷோ வரைக்கும், மதியம் 2 மணி ஷோ வரைக்கும் படத்தோட டியூரேஷன் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 2 மணி நேரம் 55 நிமிஷம் இருக்கு. அடுத்த சடனா அந்த 6 மணி ஷோக்கு பாத்தீங்க அப்படின்னா சடனா 2 மணி நேரம் 40 நிமிஷத்துக்கு மாத்திடலாம் அவங்க நினைச்சாங்கன்னா. இது வந்து எங்கேயும் போவானா கியூபு கிட்ட போய் மட்டும் மாத்திடலாம். அந்த மாதிரியான ஒரு ஒரு ப்ரொடியூசருக்கும் சரி இந்த சினிமா பீப்புளும் சப்போர்ட் பண்ற ஒரு மீடியமா தான் அந்த கியூப் இருக்கு. இந்த கியூப் மூலியமா எந்தெந்த தியேட்டர்ல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்தெந்த தியேட்டர்ல எத்தனை ஸ்கிரீன் எத்தனை ஷோ வந்து படத்தை ஓட்டியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு கால்குலேஷன் கிடைக்கும். முதலாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா தியேட்டர்ல இருந்து வர ரிப்போர்ட் வந்து ப்ரொடியூசரையோ இல்ல டிஸ்ட்ரிபியூட்டரையோ மேபி ஏமாத்தலாம் அப்படிங்கிறாங்க. எங்களுக்கு இவ்வளவுதான் கலெக்ஷன் கிடைச்சிச்சு, இல்ல நல்லா ஓடிச்சுங்கிறாங்களே அப்படின்னாலுமே இல்ல இவ்வளவுதான் வந்துச்சுங்கிற மாதிரி கணக்குல அவங்களுக்கு வரக்கூடிய கலெக்ஷன்ல வந்து கணக்குல போய் கொஞ்சம் தப்பான குறைச்சு காமிக்கிறதெல்லாம் வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறாங்க. ஆனா இப்போ அப்படி கிடையாது. இப்ப எல்லாமே ஆன்லைன் அப்படிங்கிறப்ப புக் மை ஷோ, ticketnew.com இந்த மாதிரி எல்லாம் வந்துருது அப்படிங்கிறப்ப இத்தனை ஷோ இதுல வந்து ஓடி இருக்கு, இந்த ஷோ இத்தனை சீட் ஃபுல்லா இருக்கு அப்படிங்கிறப்ப இந்த இந்த ஷோ ஓட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்களால ஒரு அப்ராக்சிமேட்டா மோஸ்டா தியேட்டர்காரங்க வந்து அவங்களோட கலெக்ஷனை குறைச்சு காமிக்க முடியாது அப்படிங்கிறாங்க. இன்னொன்னு டிஸ்ட்ரிபியூட்டர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ப்ரொடியூசர் கிட்ட ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை கொடுத்து மொத்தமா வாங்கிடுவாங்க. சின்ன படங்கள் அப்படின்னா ப்ரொடியூசர் வந்து குறிப்பிட்ட ரேட்டுக்கு வித்துருவாங்க மொத்தமா படத்தை. இதுக்கப்புறம் தியேட்டர்ல வந்து படம் சக்க போடுதுன்னு வச்சுக்கோங்க, ப்ரொடியூசருக்கு இதனால ஒரு பைசா கிடைக்காது. இப்போ ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகுது, இப்போ டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரியான ஒரு சின்ன படம் ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறப்ப அந்த படத்தை மேபி ஒரு 10 கோடிக்கோ, சும்மா நான் சொல்றேன், ஒரு 10 கோடிக்கோ இல்ல 20 கோடிக்கோ வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வாங்கிறாங்க. இதுக்கப்புறம் படத்தோட ரிஸ்க் யார் மேல போகுது அப்படின்னா டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் தியேட்டர் ஓனர்ஸ்க்கு தான் போகுது. ப்ரொடியூசருக்கு சம்மந்தமே கிடையாது. ப்ரொடியூசர் வந்து ஒரு 20 கோடியை வாங்கிக்கிட்டு படத்தை வித்துட்டாரு. இப்ப அந்த படத்தை ரிலீஸ் பண்றாங்க, இவங்களுக்குள்ள ஷேரிங் இருக்கும். 45 55 இந்த மாதிரி ஷேரிங் பண்ணிக்குவாங்க. இந்த ஷேரிங் பண்றப்ப சப்போஸ் படம் வந்து நல்லா ஓடுது அப்படிங்கிறப்ப அவங்க 2 பேருக்கும் லாபம். இப்ப அந்த 50 கோடி 20 கோடி கொடுத்தாங்களா ப்ரொடியூசருக்கு டிஸ்ட்ரிபியூட்டர், அதை விட ஒரு 100 கோடியோ 200 கோடியோ வந்தாருன்னா டிஸ்ட்ரிபியூட்டருக்கு நல்ல லாபம். சப்போஸ் படம் வந்து படு தோல்வியாகி அவங்க 20 கோடி கொடுத்தாங்களா, படம் ஒரு 5 கோடி கூட போகல, இல்ல 10 கோடி கூட போகல, அவ்வளவு மட்டமா இருக்கு படம் அப்படிங்கிற பட்சத்துல இந்த நஷ்டம் எல்லாம் டிஸ்ட்ரிபியூட்டர் மேலையும் தியேட்டர் ஓனர்ஸ் மேலையும் தான் விடியும். இதுல இருந்து ப்ரொடியூசர் தப்பிச்சிருவாங்க. ப்ரொடியூசர் கிட்ட கேட்கவே முடியாது, கேஸ் போட்டு கூட கேட்க முடியாது, இந்த மாதிரி எங்களுக்கு படம் லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு. அது பண்ண முடியாது. சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஷேரிங் பண்ணிக்குவாங்க. இப்போதைக்கு இவ்வளவு கொடுத்து நீங்க எடுத்துக்கோங்க லாபம். ஏன்னா சில பெரிய இயக்குனர் பெரிய நடிகர்கள் படத்தெல்லாம் கண்டிப்பா ஷேரிங்ல பண்றாங்க. எப்படின்னா ப்ரொடியூசர் வந்து படத்தை வச்சிருக்காங்க, அந்த படத்தை வந்து நான் வந்து டிஸ்ட்ரிபியூட்டருக்கு ஷேரிங்ல கொடுக்குறேன், பேஸ் பிரைஸா அவ்வளவு கட்டி எடுத்துக்கோங்க, எடுத்துட்டு படத்தோட ப்ராஃபிட்ல இத்தனை பர்சன்டேஜ் உங்களுக்குன்னா டிஸ்ட்ரிபியூட்டர் பிளஸ் தியேட்டர் ஓனர்ஸ் எனக்கு இத்தனை பர்சன்டேஜ் அப்படிங்கிற மாதிரி பிரிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் அக்ரிமெண்ட் போடுவாங்களாம். இது அந்த ஒரு படத்தை பொறுத்து, பெரிய பெரிய படங்கள் பொறுத்து, அந்த படத்துல நம்ம அந்த படத்துக்கு மேல நம்பிக்கையை பொறுத்து, இதெல்லாம் ரிஸ்க் ஃபேக்டர். இதே மாதிரிதான் தியேட்டர் ஓனர்ஸும் ஒரு படம் வருது அப்படின்னா ஒரு பேஸ் பிரைஸா தான் வந்து ஒரு தியேட்டர் ஓனர்ஸ் வந்து ஒரு படத்தை வாங்கணும், அந்த ரீல் பாக்ஸ் வேணும் அப்படிங்கிறப்ப ஸ்ட்ரெயிட்டா சென்னைக்கு போய் டிஸ்ட்ரிபியூட்டர் ஆஃபீஸை சைன் பண்ணி அக்ரிமெண்ட் ஃபில் பண்ணி எல்லாம் வந்தாங்க. இப்பெல்லாம் அப்படி கிடையாது. ஒரு மெயில் ப்ராப்பரா மெயிலை டைப் பண்ணி அந்த மெயில் அவங்களுக்கு அனுப்பி சைன் போட்டு ஆன்லைன்லயே ஆன்லைன் சைன் மாதிரி போட்டு அவங்களுக்கு அனுப்பிட்டாங்கன்னா அவங்க அந்த அக்ரிமெண்ட்டை கன்ஃபார்ம் பண்ணி கியூப்ட இருந்து அந்த கேடிஎம் கீ டெலிவரி மெசேஜுக்கான அந்த பாஸ்வேர்டை அவங்க கொடுத்துருவாங்க. அப்புறம் இவங்க எப்பவும் போல அவங்களோட இதை காமிக்கலாம். அப்புறம் படத்தோட 1 வீக் அப்புறம் படத்தோட கலெக்ஷன் எவ்வளோ, இந்த கலெக்ஷனை பொறுத்து உங்களுக்கு எவ்வளோ எனக்கு எவ்வளோன்னு சொல்லி பிரிச்சுக்கு வாங்கலாம். இது மாசம் மாசம் இருக்கும் அப்படிங்கிறாங்க. இப்படிதான் இப்ப இருக்கக்கூடிய சினிமா ரன் ஆகிக்கிட்டு இருக்கான். இந்திய சினிமாவும் சரி உலக சினிமாவும் சரி இந்த இதெல்லாம் போயிட்டு இருக்கு. முததான் டிஜிட்டல், முததான் பிலிம் ரோல், இப்ப டிஜிட்டல்ல தான் போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. இந்த கியூப் தான் இதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த மாஸ்டர் மைண்ட். படத்தை கரெக்டா ப்ராப்பரா எல்லா டைமுக்கும் சொன்ன மாதிரி தமிழ்நாடு இருக்கக்கூடிய எல்லா தியேட்டர்லையும் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா தியேட்டர்லையும் ஒரே டைம்ல ரிலீஸ் பண்ணுது. அவங்க கேட்கிற டைம்ல 9 மணிக்கு நான் சொன்னா 9 மணிக்கு அந்த படம் வந்து கரெக்டா ஆக்டிவேஷன் ஆயிரும்.
அந்த கீயை போட்டு 9 மணிக்கு அவங்க லாகின் பண்ணாங்கன்னா 9 மணிக்கு படம் ஸ்கிரீனிங் ஆயிரும். அதுல டிலேவே இருக்காது அப்படிங்கிறாங்க. இதை வந்து ஏதாவது தப்பு வந்தா ரெக்டிஃபை பண்றதுக்கு அந்த கியூப் இது பாத்துக்கிறோம். இதுக்கான அந்த கியூபுக்கான அந்த காசு அந்த விஷயங்கள்லாம் ப்ரொடியூசரோ இல்ல டிஸ்ட்ரிபியூட்டரோ கியூப் கிட்ட பேசி எல்லாம் பண்ணிக்குவாங்க. இப்படிதான் ஒரு படம் வந்து ப்ரொடியூசர் கிட்ட இருந்து, அதாவது இதெல்லாம் சென்சார்லாம் வாங்கினதுக்கு அப்புறம் தியேட்டருக்கு வருது. இதான் ப்ராசஸ். ரிஸ்க் ஃபேக்டர் தான். அதே மாதிரி என்ன சொல்றாங்க அப்படின்னா, நிறைய ஆக்டர்ஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எனக்கு சம்பளத்துல இவ்வளவு சம்பளம் வேணாம், நான் சம்பளத்தை குறைச்சிக்கிறேன், எனக்கு பேஸ் பிரைஸ் இவ்வளவு சம்பளம் இருந்தா போதும், ஆனா ரெவன்யூலையும் ப்ராஃபிட்லயும் எனக்கு ஷேரிங் வேணும், பியூர் ப்ராஃபிட் ஷேர் வேணும் அப்படிம்பாங்க. பியூர் ப்ராஃபிட் ஷேர்னா எனக்கு வரக்கூடிய வருமானம், அதாவது செலவு, படத்தோட பட்ஜெட் போக வரக்கூடியதுல எனக்கு லாபம், அந்த லாபத்துல எனக்கு வந்து ஷேரிங் வேணும் அப்படின்னு அக்ரிமெண்ட் போடுவாங்க. இன்னொன்னு ரெவன்யூ ஷேரிங். படத்தை வந்து ரிலீஸ் பண்றாங்க, ப்ரொடியூசர் வந்து படத்தை டிஸ்ட்ரிபியூட்டர் கொடுத்து படத்தை ரிலீஸ் பண்றாங்க, படம் வந்து வசமா வசூல் பண்ணுது அப்படின்னா அந்த வசூல் பண்றதுல ப்ரொடியூசருக்கும் டிஸ்ட்ரிபியூட்டர் பிளஸ் தியேட்டர் ஓனர்ஸ் பிளஸ் ஆக்டர் என்ன அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம், அப்போ எனக்கு அதுல ஒரு ஷேரிங் வேணும் அப்படிங்கிறாங்க. இதுவுமே ரிஸ்க் ஃபேக்டர் தான். ஒரு படம் நடிக்கிறப்பவே இந்த படத்துக்கு எனக்கு 20 கோடி 30 கோடி 50 கோடி பேசி வாங்கிட்டு போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு படம் வந்து ஓடவே இல்லை, நஷ்டம்னா கூட அவங்க சேஃப். ஆனா இப்படி ப்ராஃபிட்ல ஷேர் கேட்கறாங்க அப்படின்னா படம் ஓடுனா மட்டும்தான் அவங்களுக்கு சம்பளம், இல்லைன்னா இல்ல. அந்த மாதிரியான ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் இருக்கு பின்னாடி இருக்கு. இந்த மாதிரி இந்த ப்ராஃபிட் ஷேர் கேட்கறது நிறைய ப்ரொடியூசருக்கு பெரிய லாபம் அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படின்னா இப்போ ஒரு படத்தோட ஷூட்டிங் வந்து ஒரு 120 டேஸ் இல்லை 150 டேஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா ஸ்டார்டிங்லேயே இனிஷியலாவே அந்த ஹீரோக்கான ஒரு 50 கோடி இல்ல ஒரு 60 கோடியை கொடுத்து நம்ம எல்லாரையும் வேலைக்கு கூப்பிட்டு ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது அந்த ப்ரொடியூசருக்கான வட்டியை கூட்டிக்கிட்டே இருக்கு. அவருமே எல்லா ப்ரொடியூசருமே எடுத்த உடனே பாக்கெட்ல இருந்து கொடுக்க மாட்டாங்க, அவங்களுமே லோன் கடன் வாங்கி அதை தான் எல்லா டீமுக்கும் கொடுத்து செட்டில் பண்ணுவாங்க. அப்படி பண்ற இந்த டைம்ல ஒரு படம் வந்து 150 நாள் போகுது அப்படிங்கிறப்ப நாளே அவருக்கு தேவையான சம்பளத்தை கொடுத்து படத்தை ஷூட்டிங் வாங்கன்னு கூப்பிட்டு போறது வட்டி கூடிக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு நாளைக்கு ஒரு வட்டி அப்படி கூடிக்கிட்டு இருக்கப்ப 150 நாள் எடுக்க வேண்டிய படம் சப்போஸ் 160 நாள் போகுது இல்ல 180 நாள் போகுது அப்படின்னா ஷூட்டிங்கே அவ்வளவு பேர், இதுக்கப்புறம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ணணும், படம் ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணணுங்கிறப்ப வட்டியா பாக்குறப்ப அவருக்கு பெரிய தலைவலியை உண்டு பண்ணும். ஆனா இந்த மாதிரி ப்ராஃபிட் ஷேரிங்னா பிரச்சனை இல்லை. இப்போதைக்கு ஒரு பேஸ் பிரைஸ்ல ஒரு 5 கோடியோ ஒரு 6 கோடியோ இப்போதைக்கு நம்ம கொடுத்துட்டு அவரை வந்து நம்ம ரெகுலரா ஷூட்டிங் கூப்பிட்டுக்கலாம், வரக்கூடிய ப்ராஃபிட்லையும் பிரச்சனை இல்லை நமக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த இந்த ஒரு விஷயம் வந்து நிறைய ப்ரொடியூசருக்கு நல்ல ஒரு விஷயமா பாக்குறாங்க அப்படிங்கிறாங்க. இதுதான் ஒரு சினிமா ஒரு தியேட்டருக்கு வரக்கூடிய ப்ராசஸ். இது உங்களுக்கு இப்பதான் தெரியும் அப்படின்னா இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நான் சொன்னது புரிஞ்சா புரியல அப்படிங்கிறதையும், புரிஞ்சிச்சு அப்படின்னா வேற ஏதாவது பத்தி உங்க சினிமா ரிலேட்டடாவோ வேற ஏதாவது பத்தியும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. அது என்னது அப்படிங்கிறத படிச்சு தெரிஞ்சுக்கிட்டு ப்ராப்பரா உங்களுக்கு புரியாம வீடியோ போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.